இப்போ நம்ம கையில பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் இருக்கு, பல்முடா. இந்த மொபைலை பார்த்து இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம கையில மொபைல் மட்டும் தான் இருக்கு. மொபைலை பத்தி பார்க்கலாம். மொபைல் டிசைன் பொறுத்தவரைக்கும் பேக் சைடு லுக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். மொபைல் பார்த்தா கையில ஹோல்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்தா காம்பாக்டா இருக்கு. பேக் சைடு பார்த்தா கேப் கொடுத்துருக்காங்க, அதனால கையில பிடிச்சது பார்த்தா செம கம்ஃபர்டபுளாகவும் காம்பாக்டாகவும் இருக்கு. இப்போ மொபைல் ஆன் பண்ணிடலாம். மொபைல் ஆன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸ்டிக்கர் பட்டன் கிளிக் பண்ணி தான் ஆன் பண்ணணும். டிஸ்பிளே பொறுத்தவரை மொபைல் டிஸ்பிளே பார்க்கறது குட்டியா இருக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4.9 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல் டிஸ்பிளே வியூ இருக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. அப்படியே கேமரா பொறுத்தவரை மொத்தமாக இந்த மொபைலில் 2 கேமரா இருக்கும். ஃப்ரண்ட்ல செல்ஃபி பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா பேக் சைடு சிங்கிள் கேமரா தான் இருக்கு. 48 மெகா பிக்சலுக்கான சிங்கிள் கேமரா இருக்கு. பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2500 mAh பேட்டரி இருக்கு. பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் நான் அவ்வளோ யூஸ் பண்ணி பார்க்கல. ஓஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா Android 11 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேரியன்ட்ல தான்